அடங்கி அதுக்கு பிறகு வந்து தண்ணி இந்த விட அதை தாண்டி தண்ணி வந்து யூடியூப்பை பார்த்து 1 மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் உங்க வெயிட் பண்ணி நிற்கிறாருண்டா எங்களை மக்களை நம்பி தானே வந்து நிற்கிறேன். இல்லை நான் சொல்ல வாரது யூடியூபர்ஸ் வந்து செய்கிறது பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட கருத்து கேட்டா மக்கள் சொல்றது நான் சொல்ல மாட்டேன். அவங்க தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். ஆனா யூடியூபர் ஒரு கடமை இருக்கு. அரசாங்க உத்தியோகத்தில் அதுக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கதைக்கணும். எங்களோட விவசாய பக்கத்துல இருந்து நாங்க உங்களுக்கு முழு பங்களிப்பு தர தயாரா அவங்க இப்ப உதாரணத்துக்கு 27ஆம் தேதி இரவு நினைக்கிறேன் இரவு மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. தொடர்ச்சியா என்னோட தொடர்புல இருந்து மெசேஜ் போட்டு கொண்டு நாளைக்கு 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 5:15 வரைக்கும் அதுக்கு பிறகுதான் என்ன கரண்ட் 12:15 முடிஞ்சது. 5:15 கடைசி மெசேஜ் உங்கள்கிட்ட நான் பார்க்க 5:15 நான் பார்த்துறேன். அதுக்கு பிறகு எந்த ஒரு தொடர்பாடலும் இருக்கு. அவங்க நித்திரை முடிச்சு தான் வேலை நான் நேர பார்த்தேன். நான் படத்தை 3:30 சரியா 5:30 எழும்பி நான் இங்கே நிற்கிறேன். தொடர்பாடல் இல்லாமல் இந்த கதவு திறக்கும் போது என்ஜினியர் நனைஞ்சு தோஞ்சி கல்கட்டில் கையால திறந்தார். அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறோம். அவசரம் என்ன வேணாலும் சொல்ல வந்து சொல்லுங்க. முதலாவது இந்த யூடியூபர்ஸ் எடுக்கிறார்கள் வந்து தயவு செய்து பேட்டி எடுக்கணும். என்னட்ட வாங்க நாங்கள் சரியா தகவல் சொல்றோம். ஆனால் கூடாதுங்க உங்களோட கூடாது. அதில் நெச்சொன்றிக்க வேண்டாம். எது குளக்காட்டு எது வான் என்று தெரியாமே தலைவருது. அதில் போய் ஒரு ஆள் பார்த்துட்டு வான் உடைச்சிட்டு ஒரு ஆள் இன்வால்வ் வந்து குளக்கட்டு உடைச்சி தண்ணி ஓடிக்கணும். குளக்கட்டு உடைச்சா எனக்கு தகவல். இதை நாங்கள் என்ன உடவியலாளர் எனக்கு எடுத்து சொல்லிச்சுன்னா குளக்கட்டு டெலிஃபோனும் வேலை செய்யாத வெளிநாட்டிலேருந்து எல்லாரும் அடிக்கணும். இந்த குளத்தில் உடைச்சிட்டாங்க. நாங்கள் யாராருக்கு இன்னும் எதில் அடிக்க வேண்டியது அந்த இதில் நாங்கள் ஆன்சர் பண்ணவும் இல்லை. இந்த இதில் இருந்து பார்க்க வேண்டியது உங்களுக்கு தெரியாது. நான் எப்போ நடந்த வெள்ளிக்கிழமை நானும் வேறு நிற்கிறேன். உங்களோட கிளீன்ஸ் இல்லைங்க மொபைல் சர்வீஸ் எனக்கு எஸ்எஃப் கமாண்டர் எடுத்தேன். சொன்னார் பெரிய ஒரு ரிஸ்கில் இருக்குது எல்லாம் உடைய போதான் இருக்கா என்ன வேறு முன்னுக்கு இருந்தபடியே வேறு ஃபோனாக கொடுத்தேன். அவர் ஹாஜாப்புறாரு. அவருக்கு பிள்ளையான தகவல் போயிருக்கு. ரெண்டாவது தயவு செய்து இந்த விடுப்பு பார்க்குற இதற்கு வந்து இரண்டாவதுங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மீன் பிடிக்கிறாங்களும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளுங்கண்டா நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு வரம்புக்கு அங்கால் நின்று செய்யுங்க. ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் தான் ஆன்சர் பண்ணுவோம். ஏன்னா நீங்களே நின்று ஒவ்வொன்றை தண்டோண்டு போய்க்க எங்களுக்கு வந்து என்ன நடக்குது இதுக்கு வந்து ஒரு ஆள் இடைஞ்சலா நிற்க அவரை பார்த்துக்கணும். மற்ற பேர் 10 பேர் அவர் ஒரு கதைக்க 10 பேர் பாதிக்கப்பட்டார்கள் இருக்கேங்க ஒரு பசங்க மாதிரி ஒரு ஆள் கதைக்கு டக்குன்னு இல்லற